இந்த பொண்ணு தாங்க நம்ம படத்தினுடைய ஹீரோயின். கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காப்புல. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு சுவாச பிரச்சனை இருக்குது. அவங்க வீட்டிலையே ரொம்ப வருஷமாக திறக்காத பாழடைஞ்ச ரூம் ஒன்று இருக்குது. ஒரு நாள் திடீர்னு மூச்சு விட கஷ்டப்பட நம்ம ஹீரோயினை அவங்க தங்கச்சி ஒரு சேரில் உட்கார வச்சு ரிலாக்ஸ் பண்ண சொல்ல, அப்படி ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல ஒரு கெட்ட வாடை வர்றதை நம்ம ஹீரோயினி நோட் பண்ணுறாப்புல. அந்த கெட்ட வாடையும் அந்த பாழடைஞ்ச அந்த ரூம்குள்ளே இருந்து வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்பாட்ட அந்த ரூமை உடனே திறந்து பாருங்கள், உள்ளே வந்து ஒரு கெட்ட வாடை வருது அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அங்கேருந்து அவங்க பாட்டி அந்த ரூமை திறந்த அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு கெட்டது நடக்கும், ரொம்ப வருஷமாக திறக்காமே இருக்குது, அதை யாரும் திறக்காங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஹீரோயினுக்கு கூட கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க அவங்க அப்பா பூட்டை உடைச்சிட்டு அந்த ரூமை திறக்காப்புல. அப்போ அந்த ரூமுக்குள்ளே பார்த்தா ஒரு எலி செத்து கிடக்கு. எலிதமாக செத்து கிடக்குன்னு அவங்க அப்பா எலி எடுத்துகிட்டு வெளியே வரச்சல ரூமில் உள்ள நிலை அவங்க அப்பா தள்ள தட்டி ரத்தம் வருது. இதை பார்த்து இருந்த பாட்டி, தேவையில்லாமல் அந்த ரூமை திறந்துட்டிங்கல்ல, இங்கே திறந்த அன்னைக்கும் அவங்க அப்பாவுக்கு அடிபட்டு இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலன்னு சொல்லி அந்த பாட்டி பயப்படுறாப்புல. மறுநாள் வழக்கமாக வேலைக்கு போன ஹீரோயினுடைய அப்பா வர சொல்ல கோவமாக வராப்புல. கோவத்தில் அவங்க அம்மாவையும் அடிச்சிட்றாப்புல. அம்மாவை ஏன்ப்பா அடித்தேன்னு கேட்ட ஹீரோயினுக்கும் அடி விழுது. அடி வாங்கின கோவத்தில் ஹீரோயின் அழுதுகிட்டே மாடியில் உள்ள தன் ரூமுக்கு போயிட்டாப்புல. நேரம் ஆகிட்டு பிள்ளையை சமாதானம் பண்ணலான்னு சொல்லி ஹீரோயின் அம்மா மேலே மாடிக்கு போனால் ரூம் லைட் இல்லாமல் இருந்துச்சு. லைட்டை போட்டு பார்த்தா ஹீரோயின் தூக்கில் தொங்கிட்டு இருந்தாப்புல. தன்னுடைய மகளுடைய உடலை தூக்கில் பார்த்ததும் ஹீரோயினுடைய தாய் பேச்சு மூச்சு இல்லாமல் உறைஞ்சி போயிடுறாப்புல. ஹீரோயினுடைய அண்ணனும் அவனுடைய ஃப்ரெண்டும் தூக்கில் தொங்கிட்டு இருந்தால் தன் தங்கச்சியுடைய உடலை எடுத்துகிட்டு வந்து கீழே உள்ள வராண்டாலாம் போட்டுறாப்புல. அப்பாட்ட தங்கச்சி தூக்கில் தொங்கிட்டான்னு சொல்லி வெளியே சொன்னோம் அப்படின்னா போலீஸ் கேஸ் ஆயிரும், அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பேசாயிரும், அதனால் வீசிங்கில் இறந்துட்டான்னு சொல்லிடும்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்கிறாப்புல. குடும்பத்தில் உள்ள மிச்சவங்களும் ஒத்துக்கிறாப்புல. ஊருக்குள்ளே வீசிங் ப்ராப்ளத்தினால என் தங்கச்சி இறந்துட்டான்னு அவங்க அண்ணன் சொல்ல ஒரே கூடியிருது. ஊர் தலைவர்லாம் பேசி சாயந்தரம் 6 மணிக்கு பாடியை தூக்கிடலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. 4 பேரை வச்சு பாடியை தூக்கி வெளியே வச்சலான்னு பார்த்தா படுத்திருந்த பாடி எஞ்சி உட்காந்துருச்சு. சக்தியினுடைய தீய செயலாக இருக்கலான்னு பூசாரியை கூப்பிட்டு திருநாரை போட்டு இப்போ வந்து 4 பேர் சேர்ந்து தூக்குங்கடான்னு தூக்க சொன்னால் 4 பேரால் தூக்க முடியாத அந்த பாடி, அது வரைக்கும் படுத்து கிடந்த பாடி திடீர்னு கட்டலோட எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டு. அப்படியே அது தீய சக்தியாக இருந்தாலும் அதுக்கு என்ன வேணும், என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.